ரெடி சொல்லுங்கண்ணா. நான் ரெடி, நீங்கள் ரெடி. ரெடி? பக்கா பக்கா. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அனைத்து ப்ரெஸ் மீடியாவுக்கும் என்னோட நன்றி. இன்றைக்கி என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். நான் படித்த காலேஜ் சத்யபாமா யூனிவர்சிட்டிலேயே எனக்கு அவங்க டாக்டரேட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டைரக்டருக்காக கொடுத்துருக்காங்க. என்னோட சான்ஸ்லர் இன்னும் சொல்லணுன்னா என்னை வழி நடத்தினவங்க. நம்ம படித்த காலேஜே நம்மளுக்கு கொடுக்குறதுன்றது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டு. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ஐ எம் லைஃப் லாங் தேங்க்ஃபுல் டு மை யூனிவர்சிட்டி அண்ட் ஐ ஹோப் ஐ எம் கோன் டு டூ சம்திங் கிரேட் ஃபார் த யூனிவர்சிட்டி பை பிரிங்கிங் மோர் ப்ரவுட் டு த கண்ட்ரி. அடுத்த படம் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டோமேனா, அல்லு சாரோட பண்ணுறோம். சன் டிவி, மாறன் சார், கலாநிதி மாறன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபில்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது வரைக்கும் நம்ம பண்ண இந்தியாவில் பண்ண, அதுவும் முக்கியமாக நம்ம ஊரில் பண்ண படங்களில் இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபில்ம். நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரோம். எனக்கு தெரிஞ்சு இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை சேர்க்குற ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது ப்ரொடியூசர் தான் நான் டிசைட் பண்ணுவாங்க. படம் எடுக்கிறத நம்ம வேலை, ரிலீஸ் பண்ணுறது அவங்களோட. அது தெரிலண்ணா. அது இது வரைக்கும் நிறைய இருக்குது கனவுகள். எல்லா டெக்னாலஜியும் ஒன்றா வரும்போது தான் நம்மளுக்கு மொத்தமாக. சாரிண்ணா, அதான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருப்பி நான் பிறக்கும் போது என்ன ஃபீல் இருந்ததோ அது இன்றைக்கி இருந்ததுன்னு என்னால் உணர முடிஞ்சுது. என் மனைவிக்கு என்ன முதல் முறையாக என்னை சந்தித்து என்கிட்ட பேசும்போது என்ன உணர்வு இருந்ததோ அது இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் யா, இது ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட்ண்ணா. வார்த்தைகளில் சொல்ல முடியல. அதான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, நல்ல வழிநடத்தக்கூடிய டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு அண்ட் உங்களுக்கு எல்லாம் அமைஞ்சு வரும்போது உண்மையாக படித்து உண்மையாக உழைச்சோன்னா ஐ திங்க் அவங்க எல்லாருமே நம்மளை கையில் வச்சு தாங்குவாங்க. அதுக்கு உதாரணம் தான் எங்களோட சான்ஸ்லர்ஸ். நாங்கள் படித்தோம், இங்கே தான் படித்தோம், ஓகே என்ன பண்ணுறானுங்க பசங்க, எவ்வளோ தூரம் போகிறானுங்க, எவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்னு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. அண்ட் கிவிங் அ டாக்டரேட் ஃப்ரம் மை யூனிவர்சிட்டி அண்ட் தட் டூ இஸ்ரோக்கு டைரக்டர் கொடுத்த டாக்டரேட் கொடுத்த சேம் யூனிவர்சிட்டி இஸ் கிவிங் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த சேம் யூனிவர்சிட்டின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ விஜய் சாரும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு பாராட்டுவார். இப்போ நீங்கள் வாங்கினது அது எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார், உங்களை கூப்பிட்டு பாராட்டுவார்? ஆமாம், கண்டிப்பாக. நாங்கள் பேசிட்டு தானே இருக்கோம். ஸோ அண்ணாக்கும் இது பெருமை தான். அதான் என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பெருமைப்படுற மாதிரி எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அண்ணனும் கண்டிப்பாக இதை ரொம்ப பெருமையாக தான் எடுத்துப்பார். அண்ட் தேங்க்ஸ் டு அண்ணா டூ. ஏன்னா அவரும் எனக்கு ஒரு டீச்சர் தான். ஆமாம் ஆமாண்ணா. என்னென்னா நான் படிக்கும் போது நான் எப்பயுமே என்னென்னா ஒரு யூனிவர்சிட்டி எப்படி இயங்கும்னா படிக்கும் போது படிங்க அப்படின்னு தான் புஷ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், மீடியா துறையாக இருக்கட்டும், எதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ நம்ம அதை அவங்ககிட்ட சொன்னாலே போதும். அவங்க படிப்பு ப்ளஸ் அதுக்கான ஒரு நேரம், அதுக்கான சப்போர்ட். இன்னும் சொல்லப்போனால் என் ஷார்ட் ஃபிலிமுக்கு அந்த டைமில் நான் சொல்கிறேன் 15,000 ரூபா எனக்கு வந்து கூப்பிட்டு கொடுத்தாரு. 15,000 வச்சுக்கோ, ஷார்ட் ஃபிலிம் எடு அப்படின்னாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த சப்போர்ட்டு தான் இன்றைக்கி நம்ம உருவாகியிருக்கோம். ஸோ ஜேபிஆர் சார் என்ன மாதிரி நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு. நான் அதில் ஒரு துளி. அண்ட் ஐ எம் ரியலி ப்ரவுட் தட் ஐ எம் பிரிங்கிங் சம்திங் டு மை யூனிவர்சிட்டி. எதை பற்றி கவலைப்படாதீங்க. மனசில் என்ன தோணுதோ அதை நேர்மையாக உழைச்சி செய்யுங்க. வில் கோ பிளேசஸ். அண்ணா ஐ லவ் யூ. தேங்க்யூ. அடுத்த ஜெனரேஷனுக்கு எஜுகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அது எந்த அளவுக்கு படங்கள் மூலமா சொல்லணும் அடுத்த டைரக்டர்? அடுத்த ஜென்ரேஷனில் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் தான். ஏன்னா நம்மளை எப்படியும் அடிக்க போகிறானுங்க, எல்லா விஷயத்துலையும் அடிக்க போகிறாங்க. நம்மளோட முதல் ஆயுதமே ஒரு 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 இன்டெலிஜென்ஸ் ஆயுதமே நம்ம படிப்பு தான். அது இல்லைன்னா நம்ம இன்னும் கீழே போயிடுவோம். ஸோ அதனால் எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, எத்தனை ஜென்ரேஷனாக இருந்தாலும், சில ஜென்ரேஷன் படிப்பை விட்டுருந்தாலும் இப்போவும் படிக்கலாம். ஸோ ஐ திங்க் எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் நீட் லைக் ஃபுட் அண்ட் வாட்டர். தேங்க்யூ.